எப்பவும் பிரீத்தி அவ நினைச்ச மாதிரியே அவ திட்டத்துல ஜெயிச்சிட்டா. இனி அடுத்து நாம என்ன பண்றதுங்கிற பத்தி தான் யோசிக்கணும். இப்போ டெண்டர் கிடைச்சதுக்கு காரணமே அவதானு. சக்தி அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கானே. இனி அவன் மேல கெட்ட பேரை உருவாக்கி திரும்ப வேலையை விட்டு அனுப்புறதெல்லாம் குதிரை கொம்புதான். ஏன் சித்தப்ப குதிரைக்கு கொம்பு இருக்கா என்ன? ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னு அதை புரிஞ்சுக்காம உன் சந்தேகத்துல என்கிட்ட கேட்டு உசுரை வாங்கிட்டு. சும்மா இருக்கீங்களா? திரும்ப வந்த அந்த பிரீத்திய எப்படி மறுபடியும் துரத்தி விடலாங்கிறத பத்தி யோசிக்காம தேவையில்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எப்படியோ பிளான் பண்ணி திரும்பவும் அவ சக்தி மாமா பொட்டிக்குல சேர்ந்துட்டா. இப்ப நம்ம என்னென்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கும் உடனே சொல்ல தெரியல. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். என்னங்க என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? தயிர் போட்டுக்கல? இல்ல பண்ணி, இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. போதும். சரிங்க. அண்ணே உங்களுக்கு ஏதாவது? சிஸ்டர் எனக்கு போதும் சிஸ்டர். நீங்க சாப்பாடு கொண்டு வரும் போதெல்லாம் காலையில இருந்தே பட்னியா இருக்கிறதுனால வழக்கத்தோட அதிகமாவே சாப்பிட்டேன். அதனால இதுவே போதும். சரிங்க அண்ணே. என்ன பண்ணி கிளம்பிட்டியா? ஆமாங்க. சரி பண்ணி, நான் வேணா டிரைவர் சொல்லி டிராப் பண்ண சொல்லிட்டா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். சரி பார்த்து பத்திரமா போ. சரிங்க. அப்புறம் பண்ணி, இன்னைக்கு கிளைண்ட் கூட டின்னர் இருக்கு சரியா? அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். கொஞ்சம் லேட் ஆகும். அப்பாட்டி அம்மாட்டி சொல்லிடுறியா? சரிங்க நான் சொல்லிடுறேன். பார்த்து போ. சரிங்க.